கத்திரிக்காய் கறி, சுட சுட சாதம், ரசம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, இது கலந்தாலும் கலக்கியிருந்தாலும் தெளிவாக தான் இருக்கும். ஸோ பா நல்ல மனம்ப்பா, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. ஓட 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 சூப்பரா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குப்பா. அதே மாதிரி இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு ஆனந்தமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் மக்களே, வணக்கம், நமஸ்காரம், வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு நீங்க என்ன ரெசிபி பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரசம் தான் பார்க்க போறேன். ஒரு ரச பவுடர் பொடி வச்சு நம்ம வந்து ஒரு ரசம் பண்ண போறோம். இந்த ரசம் நான் யார்கிட்ட கத்துனேன்னா, நான் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ராத்துக்கு நான் சுமங்கலி பிரார்த்தனைக்கு போயிருந்தேன். அந்த சுமங்கலி பிரார்த்தனையில் அவாத்தில் சமையல் மாமி ஒருத்தர் வந்திருந்தா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. அவளை கேட்டு நான் வந்து இந்த ரெசிபி நான் வந்து கேட்டுன்னு வந்தேன். அதை தான் இன்னைக்கு நான் உங்களோடலாம் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையானது, அதாவது ஒரு 10-12 மிளகாப்பா, வரமிளகா, மிளகு வந்து நான் இந்த 1 ஸ்பூன் எடுத்துட்டேன். இது எல்லாமே இந்த ஸ்பூனால தான் நான் எடுத்துட்டேன். இது 1 ஸ்பூன் எடுத்துட்டேன். தனியா மட்டும் கொஞ்சம் நிறையா சொன்னேன். ஸோ இதில் 3 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, அதே மாதிரி உளுத்தம்பருப்பு கம்மியாக ஒரே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சமாக, இந்த பாருங்க இப்படி ஒரு கை, அவ்வளோதான். துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் 2 ஸ்பூன். வெந்தயம் வந்து ரொம்ப மைல்டா, ஏன்னா கசக்கும், 2 வெந்தயம். ஜீரகம் வந்து 1 ஸ்பூன், இதுல 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுருக்கேன். இதை வந்து வறுத்துட்டு அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டிராப் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதை முதல் வறுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இதோட தனியா, மிளகு, ஜீரகம் இதையும் போட்டுடலாம். இந்த வெந்தயமும் 2 போட்டுடலாம். இது கொஞ்சம் சகப்பானோன்னு கருவேப்பிலை, நம்ம வந்து கடைசியா ஒரே 1 ஸ்பூன் கடுகும் போட்டு நம்ம வந்து வறுத்துக்க போறோம். வரமிளகாவும் போட்டுடலாம். ஏன்னா நான் மிளகும் போட்டுக்கிறோம் இல்லையா, வரமிளகாவும் இருக்கிறதுனால பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பட் நான் இதுதான் அவ வந்து நிறைய சொன்னா, நான் பட் அவ்வளோ அளவுக்கு நம்மளால பண்ணிக்க முடியாது. அப்பப்போ அரைச்சிக்கலாம் ரச பவுடர் அப்படின்ட்டு. இது வந்து என்னோட திட்டமா, ஏன்னா மிளகும் காரம் இருக்கும், வரமிளகாவும் காரம் இருக்கும் இல்லையா. ஸோ ரசம் ரொம்ப காரம், ரசம் காரமே தேவைப்பட வேண்டாம்ல. அதனால ரசமும் வரமிளகாவும் மிளகும் பார்த்துட்டு நீங்க போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து கடைசியா கடுகு ஒரே 1 ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். இதோடயே போட்டுடலாம் கடுகும். இதுல கொஞ்சமா, இந்த ஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் கடுகு, அதையும் போட்டு வறுத்து நல்லா பாருங்க, நல்லா வறுத்துருச்சோம். நம்ம பொடி பண்ணிக்கலாம். நல்ல நைஸ் அரோமா, சூப்பரா இருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பாலே ஆறிட்டும் நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸா வேண்டாம், ரொம்ப குறன்னு வேணாம், மீடியமா பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில போட்டுருந்தாச்சு. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா அரைச்சிருந்தாச்சு. இந்த பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்ல மணமா இருக்குப்பா, செம மணமா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதை வந்து நல்லா ஒரு ஏர் டைட் பாக்ஸ் கண்டெய்னர்ல எதுல உங்களுக்கு போடுறீங்களோ அதை வந்து போட்டு நம்ம வந்து வச்சுட்டோன்னா எப்பெல்லாம் ரசம் பண்றோமோ அப்போ சூப்பரா இருக்கும். நம்ம வந்து இதுல இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க, அடிபொலியாட்டம் இருக்கு. நம்ம இந்த மிக்சியில கொஞ்சம் ஜல விட்டு ரசம் பண்ணும்போது பண்ணிடலாம், அது வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ரசம் வைக்கலாம். இதுக்கு நான் வந்து குட்டி லெமன் சைஸ் புளியை வந்து ஊற போட்டு வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுன்னு இருக்கேன். அதை வந்து இதில் விட்டுடலாம். புளியெல்லாம் ரசத்துக்கு ரொம்ப கம்மியாக மட்டா போட்டால் போதும். அதே மாதிரி பருப்பு வந்து இந்த பாருங்க, பருப்பு வந்து இந்த கப்பில் கொஞ்சமாக பருப்பும் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். ரசத்துக்கு தெளிவாக அப்படி ஓட ஓட சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூடாக சூப் மாதிரியும் நம்ம குடிக்கலாம். இதில் ஒரே ஒரு கப் போட்டு நல்லா மஞ்சப்பொடி தக்காளி வேக வச்சுட்டேன். இப்போ இந்த தக்காளி எடுத்து நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டுலாம் ரெடியாக வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு கொதிக்க வைப்போம். புளிஜலம் விட்டாச்சு, கருவேப்பிலை வேணுங்கிற அளவுக்கு தேவைக்கேற்ப உப்பு. ஒரு 10 நிமிஷம் இந்த புளி தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பொடி தக்காளி பருப்பு எல்லாத்தையும் வச்சா 10 நிமிஷத்தில் ரசம் ரெடிப்பா. இது கொதிச்சுன்னு இருக்கு, நல்லா கரைச்சுண்டாச்சு. இப்போ வந்து ஜலம் விட்டு கொஞ்சமாக இதை பொடியை வேஸ்ட் பண்ண வேணால் பண்ணியாச்சு. தக்காளியும் ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டாச்சு. இப்போது நல்லா கொதிக்கிறது. நம்ம வந்து இந்த தக்காளி பழத்தை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். தக்காளி போட்டு ஒரு கொதி வரட்டும். நீங்கள் வந்து தக்காளியை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் அப்படியே குக்கரில் வச்சுட்டேன். இப்போது இந்த பருப்பு இதெல்லாம் இருந்ததுல கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் ஜலமும் விட்டுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு ஜலம் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பொடியை போடலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ பொடியை போடலாம். ஆனால் இதில் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன்ப்பா. நல்ல வாசனை. ஆமாடியோ பாருங்க, நீர்க்க இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. நம்ம இன்னும் கூட பொடி போடலாம். பொடி காரமே இல்லைப்பா, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் ஜாஸ்தினா இதே அளவு டபுளாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணுன்னா டபுளாக பண்ணிக்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்குப்பா. இது அப்படியே நுரைச்சி வரட்டும். நம்ம வந்து தாளிச்சுடலாம். நம்ம வந்து மேலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம், மேலாக கருவேப்பிலை. இங்கே கடாய் வச்சுனாச்சு, கடுகு தாளிச்சுடலாம். கடுகு தாளிச்சு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிறது, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இவன் தலையில் கொட்டிடலாம். சூப்பராக ரசம் ரெடிப்பா. நல்லா நுரைச்சின்னு இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். என்ன ரசம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அதே மணமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரசப்பொடியெலாம் அரைச்சுட்டாதான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து மாமியார்கிட்டேருந்து அந்த மாமியார்கிட்டேருந்து கற்றுண்டாதான். மன்னார்குடி ரசம் போல இருக்குது. அவெல்லாம் மன்னார்குடி போல இருக்குது அந்த மாமியாரெல்லாம். ஸோ மன்னார்குடி மாமியார்கிட்ட கேட்டு அன்னைக்கு நம்ம பாத்தில் வந்து அந்த சுமங்கலி பத்திர அன்னைக்கு பண்ணியிருக்கா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். ஸோ இது மன்னார்குடி ரசம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்படி நிஜமா அப்படி பசி கிளப்புறது. நல்லா சுட சுட சாதம், கத்திரிக்காய் கறி, உருளைக்கிழங்கு கறி, ஏதோ ஒரு காரக்கறி, இந்த ரசத்துக்கு ஒரு காரக்கறி வச்சு சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் கறி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச்.